இன்றைக்கும் நமக்கு தேவன் வித்தியாசமான ஒரு செய்தியை கொடுத்து அனுப்பினார். நாம் வாசிக்கலாம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நாம் ஜெபிக்கலாம். தலைகளை தாழ்த்தி, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீங்கள் உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய சித்தத்தில், உம்முடைய திருவுளத்தில், உங்கள் எண்ணங்களில் அப்பா நீங்கள் ஆண்டவரே சித்தம் கொண்டதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நாங்கள் சுதந்தரிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறீர். அதற்காக நன்றி அப்பா. உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு தேவன் சொல்லி அனுப்பின செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், சபை என்பது இந்த திருச்சபைக்குள்ளே இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்க நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கோன்னா கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் அதனால தான் ஒருவரை பார்க்கும் பொழுது நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோன்னா பிரைஸ் லார்ட் சொல்லுகிறோம் இல்லையா? ஆனால் அதாவது முந்தின நம்ம ஆதி அப்போஸ்தலர்கள் நாட்களில் ஒரு தேவ பிள்ளையை ஒரு தேவ பிள்ளை பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், மாரநாதா, சீக்கிரம், இயேசு சீக்கிரம் வருகிறார், அதற்கு நீயும் ஆயத்தப்படு, நானும் ஆயத்தப்படுகிறேன் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுவாங்க, வாழ்த்து செய்தியை சொல்லிக்கொள்வார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த திருச்சபை இப்படி அன்பிலும் ஒற்றுமையிலும் ஐக்கியத்திலும் ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிக்கிறதிலும் வளர வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆனால் நாளடைவில் அது எப்படி மாறிவிட்டது என்றால், வெளியில் இருக்கிறவர்களை விட சபையில் இருக்கிறவர்களுக்குள்ளதான் அதிக பொறாமையும் காய்மகாரமும் பெருகிவிட்ட சூழலை திருச்சபைக்குள்ளே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இது மாற்றப்படும்படி, இது மறையும்படி, இது சபையை விட்டு வெளியேறும்படி தேவன் இன்றைக்கு என்ன பண்ணுகிறார் என்றால், தேவ சபையோடு பேசும்படி அவர் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன், நம்முடைய தேவனுக்கு ஒரு அன்பின் இருதயம் என்னன்னா, நாம் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது? நாம் எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. அதனால தான் நம்முடைய ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராய் இந்த என்னாகம் 24:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்போ நம்ம எல்லாரும் ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஆசீர்வதிக்கும். ஆசீர்வதிக்கிறதுனால நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்கள் ஆசீர்வதித்தவர்களும் எப்படி போவாங்க? ஆசீர்வாதமாக போவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 12:3 நாம் வாசிக்கிறோம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். முதல் வார்த்தை என்ன சொல்லுகிறது? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். நல்லா தெரிஞ்சுக்குங்க, நீங்க ஒருத்தரை ஆசீர்வதிச்சா உங்களை தேவன் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். அப்போ நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிக்கணுமா, ஒருவரை ஒருவர் சபிக்கணுமா? ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்ம ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லணும்னா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அப்படின்னு என்ன பண்ணணும்? ஒருத்தர் சொல்லி ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. மரியாதை பார்த்த உடனே எலிசபெத் வாழ்த்தினாங்க இல்லையா? என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது அப்படின்னு சொன்ன உடனே, இவள் வாழ்த்தின சத்தத்தை கேட்ட உடனே என்ன நடக்குதுன்னா, எலிசபெத் வயிற்றில் உள்ள பிள்ளை என்ன பண்ணுதோம்? துள்ளிச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா, ஒருத்தரை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய எலும்புகள், நரம்புகள், உணர்வுகள் எல்லாமே என்ன பண்ணப்படுகிறது அப்படின்னா ஆசீர்வாதமாக ஆசீர்வதிக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் இப்படி நம்ம மற்றவர்களை மனதார ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய சரீரத்துக்கு சுகம் கூட என்ன பண்ணுமா? உண்டாகுமா? சரீரத்தில் வியாதி வெளியேறுமா? அப்போ தேவன் நம்மளை எதற்கு அழைத்திருக்கிறார் அப்படின்னா, நம்மை ஆசீர்வதித்து நம் மூலமாய் அநேகரை நாம் ஆசீர்வதிக்கும்படி தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம யாருன்னா, மற்றவர்களை ஆசீர்வதிக்க பிறந்தவர்கள், மற்றவர்களை ஆசீர்வதிக்க பிறந்தவர்கள்.
இந்த உலகம் இன்றைக்கு பாருங்கள் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறது, யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறது, சபித்து கொண்டு இருக்கிறது, நான் அழித்து விடுவேன் என்று மிரட்டி கொண்டு இருக்கிறது. நீ ஒன்றுமில்லாமல் ஆவா என்று அதிபதிகள் ஒருவர் என்ன பண்ணுறாங்க, முறையிட்டு பேசி கொண்டிருக்கிறார்கள். இவற்றின் மத்தியிலே தேவன் தம் ஜனத்தை தன் ஜனத்தின் மூலமாகவே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க வாழ்ந்திருந்தா நமக்கு என்ன வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒன்று தெரியுமா உங்களுக்கு, அவங்க வாழ்ந்திருந்தா அவங்கக்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை நமக்கு கொஞ்சமாவது என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அல்லேலூயா. கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் இந்த ரகசியத்தை தான் பிசாசு என்ன பண்ணிட்டான்னு நம்ம கண்ணெல்லாம் கட்டி விட்டுட்டான். நான் மட்டும் நல்லா இருந்தால் தனக்கு எனக்கு அப்படின்னு என்ன பண்ணிட்டான்னா மனுஷன் சுயநலமாக மாறி போய்விட்டான். யார் பேச்சை கேட்டு? சாத்தான் பேச்சை கேட்டு. இன்றைக்கி நம்ம இயேசு பேச்சை கேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆசீர்வதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இப்போ தேவன் நம்மளை எதற்கு தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா ஆசீர்வதிப்பதற்கு. ரோமர் 8:33 நாம் வாசிக்கிறோம், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். இங்கே உள்ளே உட்கார்ந்து இருக்கிற யாருமே பாவிகள் கிடையாது. புரியுதுங்களா? ஒருத்தர் நீங்கள் ஆசீர்வதிப்பீர்கள் என்று சொன்னால் இங்கே யார் கிடையாது, யாரும் பாவிகள் கிடையாது. ஏன் அப்படின்னா தேவன் நீதிமான் ஆக்கினதினால்தான் நீங்களும் நானும் இந்த சபைக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறோம், உட்கார்ந்து இருக்கிறோம். உங்களுக்கு முதல்ல அந்த மனநிலை வரணும், நான் உண்மையாலுமே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, உண்மையா நான் யாரு? நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, நான் யார்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு நீங்கள் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா உணர்ந்து உங்களை நீங்களே என்னவா நினைக்கணும்னா மதிப்பாக நினைக்கணும். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கும் போது ஐயோ நான் ஒரு பெரிய கொடுமையில் பிறந்தவன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. அல்லேலூயா. இப்போது நாம் என்ன நினைக்கணும்னா நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் என்பதை நீங்கள் முதல்ல தனக்குள்ளே நீங்கள் உணரணும். நான் ஏதோ சாபமான ஆள்னு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. உண்மையாலுமே உலகத்தில் இருக்கிற எத்தனையோ மனிதர்களை விட நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இல்லாத சமாதானத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, கொடுத்து வச்சிருக்கிறாரு. எத்தனையோ பேர் இன்றைக்கி பசி பட்டியலில் இருக்காங்க, உணவு இல்லாமல், உடை இல்லாமல், இருப்பிடம் இல்லாமல் இருக்காங்க. கர்த்தரோ நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து நிறைவாய் வைத்திருக்கிறாரு. அதற்கு என்ன காரணம்னா கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நினைவு நமக்கு வரணும். அதான் இந்த வசனம் சொல்லுது, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? இயேசு என்ன சொல்கிறாருன்னா லூக்கா 6:28 ஜீசஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களையே நீங்க என்ன பண்ணணும்னு ஜீசஸ் சொல்றாரு, ஆசீர்வதியுங்கள். ஏன் அப்படி சொன்னார் தெரியுங்களா உங்களுக்கு? ஹல்லேலூயா. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு ஏன் சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? பாருங்க, ஒரு விஷயம், நாம் ஒருத்தரை சபிக்கிறோன்னு வைங்களேன், கவனிங்க. நமக்கு ஏன் சில பிரச்சனை வருதுன்னா இந்த ஆசீர்வாதத்திலே ஒரு சில பிரச்சனை இருக்குது. அதை சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஒருத்தரை சபிக்கிறோன்னு இல்லையா, இப்போ நம்ம சாபத்தை கேட்டு அவன் என்ன பண்ணுவோம், அவன் வீட்டில் போய் அந்த சாபத்தை வாங்கிட்டு நம்ம அவனை திட்டினதுக்கு அவன் பாத்திரவானாக தான் இருப்பான், ஆனால் நம்ம அவனை சபிச்சிருவோம். சபிச்ச பிற்பாடு அந்த சாபத்தை வாங்கின அவன் வீட்டில் போய், ஆண்டவரே என்னை இப்படி அவன் சபிச்சிட்டான், ஆனால் நீங்கள் இந்த சாபத்தை நீங்கள் எனக்கு ஆசீர்வாதமாக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய பாதத்தில் அழுது அவன் விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். கர்த்தர் அவன் அழுது விண்ணப்பம் பண்ணி ஜெபித்ததுனால அவனை என்ன பண்ணிடுவார், ஆசீர்வதிச்சிடுவார். புரியுதா? ஆனால் அவனுக்கு நம்ம கூர்ணம்ல சாபம், அந்த சாபம் ரிட்டன் எங்கே வரும்னா, சபிச்சோம் பார்த்தீங்களா, நம்ம சபிச்சோம்ல, நமக்கே ரிட்டன் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒருத்தருடைய மனம் திரும்புதலுக்காக நம்ம ஜெபிக்கிறது தான் சரியான ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அதனால தான் ஜீசஸ் சொல்கிறாரு, ஒருத்தனை நீ என்ன பண்ணாதன்னா சபிக்காத, சபிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிடு, ஆசீர்வதிச்சு. ஒருவேளை ஆசீர்வாதத்துக்கு அவன் பாத்திரம் வேணாம் இல்லாமல் போனால்
அவனுக்கு கூறின ஆசீர்வாதம் எங்கேயுமே வந்துடும், ஒன்றுகிட்டயே திரும்ப வந்துடும். நீ கூறின ஆசீர்வாதம் உனக்கே திரும்ப வந்துடும். அதனால தான் சுவிசேஷத்துக்கு ஊழியர்களை ஜீசஸ் அனுப்பும் போது சொன்னார், நீங்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்தால் அந்த வீட்டை நீங்கள் என்ன பண்ணுங்க, வாழ்த்துங்கள். அவன் பாத்திரவானா இருந்தா அவன் கூறின ஆசீர்வாதம் அவன் தலையின் மேல் நிற்கும். அவன் பாத்திரவானா இல்லாமல் போனான், அவன் கூறின ஆசீர்வாதம் உனக்கே திரும்பி வந்துடும். நீ வந்துரு, தூசியை தட்டிட்டு நீ என்ன பண்ணு, வந்துரு அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம ஆசீர்வதிக்கிற காரியமே அல்லாமல் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, சபிக்க கூடாது அப்படிங்கிற. தீமையானதை சபிக்கணும், அதுக்குன்னு நல்லதையெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, சபிக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மையை நம்ம ஆசீர்வதித்து ஜெபிக்கணும், தீமையை சபித்து என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். மனிதர்களாகிய நம்மை ஒருவரை ஒருவர் எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வாதங்களை கூறி ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. இதே வசனத்தை, இதே காரியத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்றார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்றாரு, தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. இதை சொல்லுகிற அப்போஸ்தலனாகிய பேதுரு எப்படிப்பட்டவர், யார் அப்படின்னு சொன்னா, இந்த பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கைது செய்ய வந்த போர் சேவகர்கள் வந்து அவரை கைது பண்ணின பொழுது, அந்த கைது பண்ணின மல்குஸ் என்ற அந்த போர் சேவகனை வலது காதர வெட்டினவர் தான் யாரு, இந்த பேதுரு. அல்லேலூயா. எங்கள் எஜமானை, எங்க ஜீசஸை நீங்க வந்து கைது செய்றீங்களா அப்படின்னா அவர்களை சபிப்பதற்கு பதிலாகத்தான் கோபப்பட்டு என்ன பண்ணா அப்படின்னா, பட்டயத்தினாலே வலது காத வெட்டினார். யாரு பேதுரு. ஹல்லேலூயா. ஆனால் ஜீசஸ் அங்கே இருந்ததுனால அந்த மல்குஸுடைய காதை எடுத்து ஒட்ட வச்சு சுகமாக்கி என்ன பண்ணிவிட்டாரு, அனுப்பிவிட்டார். அதனால ஜெயிலுக்கு போக வேண்டிய பேதுரு என்ன பண்ணப்பட்டார்னா, தப்பு வைக்கப்பட்டார். இப்போ இப்படி தப்பு வைக்கப்பட்ட இந்த பேதுருக்கு பின்னால் தான் பொறிஞ்சுது, நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா, இந்த உலகத்தையே இயேசுவுக்கு பின்னாடி அதாவது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி அழைக்கிறவர்களாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்கள் நம்ம போய் என்ன வேலை செஞ்சிட்டோம், நியாய தீர்ப்பு வேலையை செஞ்சிட்டோமே, இது தப்பு அப்படின்னு உணர்ந்த இந்த பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுறாரு. என்னன்னு சொல்லி, தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. இந்த மல்குஸ் ஆசீர்வதிச்சிருந்தா ஆண்டவர் ஜீசஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனால் இந்த பேதுரு வலது காந்தரை வெட்டினதுனால பேதுருவை பார்த்து ஜீசஸ் சொன்னார், பேதுரு பட்டயத்தை என்ன பண்ண, உரையில போடு. பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தில் என்ன பண்ணுவான், சாவான். நீ பட்டயத்தை எடுக்காத அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போது பின்னாட்களில் நீங்கள் இந்த பேதுருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் ஏதோ குளறுபடியில் இருந்த பேதுரு பின்னாட்களில் பார்த்தீங்கன்னா, அவர் தெருவில் இப்படி நடந்து போனால் அவருடைய நிழல் பட்டு அநேகரை சுகமாக்கும்படி கொண்டு வந்து வீதிகளில் என்ன பண்ணியிருந்தாங்களாம், வச்சிருந்தாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நினச்சி பாருங்க, இப்படி பேதுரு நிழல் பட்டு அநேகர் சுகமாக்கும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் கோபப்பட்டு இவர் பட்டயத்தை எடுத்து வெட்டினதுனால ஜெயிலுக்கு போயிருந்தாருன்னா எத்தனை பேர் சுகமாயிருப்பாங்க? சுகமாயிருப்பாங்களா? சுகமாயிருப்பாங்களா? சுகமாயிருக்க முடியாது. பேதுரு நிழல் பட்டு அநேகர் சுகமாக்கப்பட்டாங்கல்ல. இந்த அற்புதம் பேதுரு இருந்ததுனால தான் என்ன பண்ணுச்சு, நடந்துச்சு. இதே பேதுரு அந்த கோபப்பட்டு அந்த வெட்டினதுனால அவன் குற்றவாளியாகவே இருந்தான்னா அவனை ஜெயிலில் பிடிச்சி போட்டிருப்பாங்க. அப்போது 12 அப்போஸ்தலர்களில் ஒருவன் என்ற பெயர் யாருக்கு வந்திருக்காது? அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு வந்திருக்காது. ஆனால் இதை புரியாமல் தான் பேதுரு அப்படி என்ன பண்ணிட்டார்னா தப்பு பண்ணிட்டார். ஆனால் ஜீசஸ் அதை சரி பண்ணி அவருடைய அந்த குற்றத்திலிருந்து அவரை விடுதலையாக்கி அவரை புரிய வச்சு நிருபங்களில் பின்னாடி எழுதுறாரு. நம்ம யார் தெரியுமா?
யாரும் தெரியாமல் சபிச்சிடாதீங்க, கோவப்படுறாதீங்க, எதுவும் பண்ணிடாதீங்க. நம்ம யார் தெரியுமா? நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நமக்கு என்ன வருகிறது? ஆசீர்வாதம் வருகிறது. அதனால் நாம் என்ன பண்ணணும்னா, ஒருவர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. இப்படித்தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, ஒருத்தர்கிட்டேருந்து ஆசீர்வாதம் இன்னொருத்தருக்கு பாஸ் ஆகி இன்னைக்கு நம்ம வரையிலும் இந்த ஆசீர்வாதம், பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள் கடந்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நம்மளை ஒருவர் ஆசீர்வதிக்கிறாங்கன்னா அதை ரிசீவ் பண்ணணும். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னா அது ஆமேன் என்று நீங்கள் அங்கீகரிக்கணும். அப்போ தான் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். இல்லைன்னா நீ என்ன என்னை போய் ஆசீர்வதிக்கிறது, நீ எல்லாம் இருக்கிறதுக்கு லட்சணத்துக்கு என்னைய வேற ஆசீர்வதிக்க வந்துட்டியா அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க கூறின ஆசீர்வாதம் அவங்களுக்கே ரிட்டர்ன் போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, மனதார ஒருவரை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். மனதார ஒருவர் என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். பாருங்க, யார் யாரை நாம் வேதத்தில் ஆசீர்வதிச்சிருக்கிறாங்கிறத ஒரு 4 பாயிண்ட் மட்டும் நறுக்குன்னு பார்க்கலாம். தகப்பன் தன் பிள்ளைகளை என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். தகப்பன்மார், தாய்மார் நீங்கள் இருக்கிறீங்க, கட்டாயம் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. என் பிள்ளை இப்படி இருக்கணும், நான் ஆசீர்வதிக்கிறேன், அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28வது வசனம் 29வது வசனத்தை வாசிச்சேன்னா, ஈசாக்கு தன்னுடைய மகன் யாக்கோப்பை ஆசீர்வதிக்கிறதே அங்கே வேதத்தில் நாம் எழுதியிருக்கிறது. நாம் வாசிக்கலாமா? தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. இது யாக்கோபை யார் ஆசீர்வதிக்கிறது? ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இங்க கவனிங்க, ஒரு வீட்டில் 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு தகப்பன் தன்னுடைய ஆசீர்வாதத்தில் 2 பிள்ளைக்கும் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா, ஷேர் பண்ணி கொடுக்கணும். கவனிக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னா, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா, ஒரு பிள்ளை உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஒரு பிள்ளை உங்களுக்கு என்ன பண்ணாது? பிடிக்காது. அது முரண்டு பண்ணுங்கிற பிள்ளையா, சேட்டை பண்ணுற பிள்ளையா இருக்கும். ஆனால் நீங்கள் ஆசீர்வாதத்தை பிரிக்கும்போது பங்கு விதத்தில் மட்டும் என்னைக்கு பங்கமே என்ன பண்ணக்கூடாது? காமிக்கக்கூடாது. பட்சபாதமே என்ன பண்ணக்கூடாது? காமிக்கக்கூடாது. நான் உனக்கு தகப்பனாய், நான் உனக்கு தாயாக இருக்கிறேன்னா, என்னுடைய காலத்தில் உனக்கு பங்கு விரிக்கும் போது நான் உனக்கு பிரித்து கொடுக்குற பங்கை சரி பகுதி கொடுக்கறத நீ என்ன பண்ணணும்? வாங்கிக்கணும். அப்படிங்கிறத பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் போதிக்கணும், சொல்லி கொடுக்கணும், அதை தான் கொடுக்கணும். அவன் பங்கை நீ கை தொடக்கூடாது. அப்படிங்கிறதுல நம்ம எப்படி இருக்கணும்? ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த ஈசாக்கு பாருங்க, மொத்த ஆசீர்வாதத்தையும் யாக்கோப்புக்கே என்ன பண்ணிட்டான்னா ஆசீர்வதிச்சிட்டான். கவனிங்க, அவன் யாக்கோப்பு போய் அவங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா, தொழுவத்திலே ஒரு ரெபேக்காள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஆட்டை பிடிச்சி சமைச்சு அவனுக்கு சுவையுள்ள பதார்த்தமாக கையில் கொடுத்து, இந்த ஏசாவுடைய அந்த வாசனை, வயல்வெளியின் வாசனை யாக்கோப்பு மேலே வீசணுங்கிறதுக்காக ஏசாவுடைய வஸ்திரத்தை எல்லாம் போட்டு அவள் அந்த அம்மாவை என்ன பண்ணுச்சுன்னா, யாக்கோப்பை நல்லா ஏசா மாதிரி வேஷம் பண்ணி எங்கே அனுப்பி விட்டுருச்சு? ஈசாக்கு இடத்துல போய் நீ சாப்பாடை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வான்னு அனுப்பி விட்டுருச்சு. ஈசாக்கு கரெக்டாக தான் கணிச்சார். என்னன்னா, உன்னுடைய ட்ரெஸ்ஸு, உன்னுடைய வயல்வெளியின் வாசனை வந்து என்னவா இருக்குது? ஏசா மாதிரி இருக்குது. ஆனால் பேச்சு யாராவா இருக்குது? யாக்கோப் மாதிரி இருக்கு. பக்கத்துக்கு வா அப்படின்னு தடவி பார்த்தா ட்ரெஸ்ஸு யாருடைய ட்ரெஸ்ஸு? ஏசா ட்ரெஸ்ஸு, அண்ணன் ட்ரெஸ்ஸு. அண்ணன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்துட்டு யாக்கோப்பு என்ன பண்ணிட்டாருன்னா ஆசீர்வாதத்தை வாங்கிட்டார். சரி, இந்த ஈசாக்குக்காவது அறிவு வேணும்ல, என்ன வேணும்? ஏசா உனக்கு 2 ஆசீர்வாதம். இவன் ஏசா நினச்சி தான் ஆசீர்வதிச்சார். யாரை? யாக்கோபை. ஈசாக்கு
புரியுதுங்களா? உனக்கு 2 ஆசீர்வாதம், தம்பிக்கு 2 ஆசீர்வாதம்னு இவர் என்ன பண்ணியிருக்கணும்? பிரித்து ஆசீர்வதிச்சிருக்கணும். ஆனால் இவர் இந்த இந்த வேட்டையாடி சமைச்சு கொண்டு வந்த பதார்த்தத்தின் மேலே ஆசைப்பட்டு மொத்தத்தையும் ஏசாவை ஆசீர்வதிக்கிறேன்னு நினச்சி யாரை ஆசீர்வதிச்சிட்டாரு? யாக்கோபு ஆசீர்வதிச்சிட்டாரு. இப்போ ஏசா இவன் வெளியே போனோன்னு ஏசா வந்தா ஏசாவை ஆசீர்வதிக்கிறதுக்கு யாக்கோபு கிட்ட என்ன இல்லை, ஈசா கிட்ட என்ன இல்லை, ஆசீர்வாதமே இல்லை. என்று உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையான்னு கெஞ்சறான். யாரு? ஏசா. அப்படி கெஞ்சினா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நாம 27 படித்தோம் இல்லையா? அங்கே வாங்க. அங்கே ஏசா வந்து கெஞ்சிறார். பாவம் என்ன சொல்றாரு அதுக்கு? ஈசாக்கு ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன். அவன் சகோதரர் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காரராக கொடுத்து அவனை தானியத்தினாலும் திராட்சரசத்தினாலும் ஆதரித்தேன். இப்பொழுதும் என் மகனே, நான் உனக்கு என்ன செய்வேன் என்றான். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு. என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். போதும். அப்ப பாருங்க, இந்த ஒண்ணு மட்டும்தான் இருக்குதா? இன்னும் நிறைய இருக்குல்ல, என்னையும் ஆசீர்வதிங்க அப்படின்னு வந்து ஏசா கேட்டா ஈசாக்கு சொல்றான், மொத்தத்தையும் யாரு கொடுத்துட்டேன்? தம்பிக்கு கொடுத்துட்டேன். அப்படின்னா யாக்கோப்புக்கு கொடுக்காமலே ஏசாவுக்கு கொடுத்துடணும்னு நினைச்சது தான் ஈசாக்குடைய பெரிய தப்பு. அது என்னாச்சுன்னா, ஏசாவை ஆசீர்வதிக்கிறதுக்கு பதிலாக யாக்கோபு என்ன பண்ண வேண்டி இருந்துச்சு? ஆசீர்வதிக்க வேண்டியதாக போச்சு. இவர் ஆசீர்வதிக்கும் போது இந்த ஆசீர்வாதத்தை 2 டிவைட் பண்ணி கொடுத்துருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. இந்தா உனக்கு 2 உனக்கு 2ன்னு கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இன்னைக்கு நாம் ஆசீர்வதிக்கிறதுக்கு நீங்கள் நல்ல நிறைய குடும்பங்களை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். இவன் என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு நினச்சி நிறைய பேர்த்திட்ட கொடுத்துருவாங்க சொத்தை கொடுத்ததுக்கப்புறம் அந்த புள்ள அவங்கள என்ன பண்ண மாட்டாங்க? காப்பாற்ற மாட்டாங்க, கை விட்டுருவாங்க. கொடுக்காத புள்ள என்ன தெரியுமா சொல்லும்? நீ எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டு என்னைய காப்பாற்றுன்னு ஓட்டாண்டியா இங்கே வந்து உக்காந்துருக்கிறியா அப்படின்னு இது என்ன பண்ணும் சொல்லும். இந்த நிலையை நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா அடையக்கூடாது. எப்பொழுதுமே ஆசீர்வாதத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கும்போது சரியாக பங்கு என்ன பண்ணிடுங்க? கொடுத்துருங்க. அது உங்களுக்கு பின்னாட்களில் ஆசீர்வாதம். அல்லேலூயா. எந்த பட்சபாதம் யாரும் என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. எங்கேயாவது நீங்கள் பட்சபாதம் பண்ணிட்டீங்கன்னா அந்திய காலம் கொஞ்சம் கஷ்டம். அந்திய காலம் எப்படி ஆகிடும்? கஷ்டமாயிடும். சொல்லி காமிச்சிட்டே இருப்பாங்க. நீங்கள் கவனம் செலுத்தணும். இப்போ ஏசாவை எப்படி ஆசீர்வதிக்கிறாரு பாருங்க. எப்படி ஆசீர்வதிக்கிறார்? 39ஆம் வசனம். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். போதும். அங்க சொல்றாரு அந்த 39 வசனத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, வளம் மிக்க நிலத்தில் இருந்தும் வானத்தின் அந்த பனியில் இருந்தும் வெகு தொலைவில் குடியிருப்பாய். அதுதான் அந்த 39 வசனத்தினுடைய அர்த்தம். எதிலிருந்து? வளமிக்க நிலத்தில் இருந்தும் வானத்திலிருந்து பெய்யும் பனிக்கும் நீ எப்படி இருப்ப? மிக தொலைவில் குடியிருப்பாய். அப்ப ஆசீர்வாதம் அது? ஏசாவுக்கு இது ஆசீர்வாதமா? கிடையாது. நீ பட்டயத்தினால தான் பிழைப்பாய் அப்படின்னா நீ யுத்தம் பண்ணி தான் என்ன பண்ணணும்? பிழைக்கணும். இப்போ ஏசா வாழ்க்கையில் என்ன இல்லாமல் போச்சுன்னா சமாதானம் இல்லாமல் போச்சு. அதனால தான் ஏசாவுக்கு வந்துச்சு கோபம். அவன் ஓடிட்டான். யாக்கோப்பு ஆசீர்வாதத்தை வாங்கின உடனே எங்கே கிளம்பிட்டாரு? பதானாராமுக்கு கிளம்பிட்டார். உயிரோடு இருந்தா இவன் நம்மளை கொண்டு விடுவான் அப்படின்னு அவங்க அம்மாவே பேக் பண்ணி அனுப்பிவிட்டாங்க. ஆரானுக்கு, பதானாராமுக்கு அனுப்பிவிட்டாங்க.
இப்போ இவன் ஏசா சொல்கிறான், எப்படி இருந்தாலும் அப்பா சாவுக்கு அவன் வந்து தான் ஆகணும். அன்னைக்கு அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். இப்போ தகப்பன் தன் பிள்ளைகளை சரியா என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். 2 பிள்ளைகளையும் 2 கண்ணு மாதிரி நீங்கள் 2ஐயும் ஒன்றா போல என்ன பண்ணணும்? பார்க்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பட்சபாதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையிலையும் என்ன வந்துடுனா பட்சபாதம் என்ற ஆசீர்வாதம் வந்துவிடும். அதனால் இந்த இந்த காலை வேளையில் நாம் ஈசாக்கு மாதிரி ஒரு தவறை என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. ஆனால் இப்படி இந்த தவறை உணர்ந்த யாக்கோபு தன் வாழ்க்கையில் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? இப்போ இப்படி ஈசாக்கு வந்து இப்படி தப்பு பண்ணிட்டாரு. இப்போ யாக்கோபு எப்படி ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு சொன்னால், பின் நாட்களில் யாக்கோபு ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 17, 18, 19 யோசேப்பு தன்னுடைய மகன் 2 பேர்த்தையும் கொண்டு வந்து யாக்கோபு மரிக்கிறதுக்கு முன்பாக மனாசேயையும் எப்ராயிமையும் என்ன பண்ணுறாருன்னா அப்பா ஆசீர்வதிக்கிட்டுன்னு கொண்டு வந்து நிறுத்துறார். கவனிங்க, யோசேப்புடைய மூத்த மகன் வந்து மனாசே, 2வது மகன் வந்து எப்ராயிம். 2வது மகன் யாரு? எப்ராயிம். இப்போ மூத்த மகன் மனாசே பிறந்த பொழுது யோசேப்பு ஏன் அவருக்கு மனாசே அப்படின்னு பேர் வச்சார் அப்படின்னு சொன்னால், என் தகப்பன் குடும்பத்தை மறக்க பண்ணினார் அப்படின்னா, தகப்பன் குடும்பத்தை நினைக்கும் போதெல்லாம் யோசேப்புக்கு என்ன வருது? இருதயத்தில் கசப்பான ஒரு அனுபவம் வருது. அப்பா விட்டு பிரிஞ்சிட்டோம், அம்மா இறந்துட்டாங்க, அப்பா விட்டு பிரிஞ்சிட்டோம், இந்த சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? குழியில் போட்டாங்க, இஸ்மவேல்கிட்ட விட்டாங்க, அங்கே இங்கே கொண்டு வந்தா, இந்த போத்திபார் மனைவி நம்மளை குற்றவாளியாக்கி சிறையில் போட்டான் அப்படின்னு அப்படி அடுக்கடுக்காக அவன் வாழ்க்கையில் நடந்த அத்தனை தீமைகளையும் யாருக்கு நினைவுக்கு வருது? யோசேப்பின் நினைவில் வந்ததுனால முதல் பிள்ளை பிறந்தோடனே, அப்பா இப்போ நமக்கு ஒரு உறவுன்னு ஒருத்தன் வந்துட்டான், இனிமே நான் யாரை நினைக்க மாட்டேன், அப்பா குடும்பத்தை நினைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நினைவை யார் நினைச்சான்னா யோசேப்பு நினைச்சார். இது முதல் பிள்ளைக்கு வச்ச பேருக்கு அர்த்தம். 2வது பிள்ளை எப்ராயிம், இவனுக்கு வச்ச பேருடைய அர்த்தம் என்னன்னா பழுகி பெருக பண்ணுவார். எப்ராயிமுடைய பிள்ளைக்கு அந்த எப்ராயிம்னா அவனுடைய பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் என்ன பண்ணுவானா பழுகி பெருகும்படி செய்வார். இப்போ 2 பேர்த்தையும் கொண்டு வந்து யோசேப்பு நிறுத்தினா, வலது கைக்கு நேராக மூத்த மகனை ஆசீர்வதிக்கணும், இடது கைக்கு நேராக இளைய மகனை என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். ஆனால் யாக்கோபு என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், மாற்றி ஆசீர்வதிக்கிறார். மனாசேயுடைய ஆசீர்வாதத்தை எப்ராயிமுக்கும், எப்ராயிமுடைய ஆசீர்வாதத்தை மனாசேய்க்கு மாற்றி என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார். இந்த தப்பை அவங்க அப்பா செஞ்சாரு, ஆனால் யாக்கோபு என்ன பண்ணலை? செய்யல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். புரியுதுங்களா? ஈசாக்கு வந்து ஏசாவை தான் ஆசீர்வதிக்குன்னு நினைச்சாரு. ரெபேக்காள் வந்து யாக்கோபு ஆசீர்வதிக்குன்னு என்ன பண்ணாங்க? நினைச்சாங்க. 2 பேரும் நினைச்சிருக்கணும், 2 பேருமே எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைச்சிருக்கணும். இப்போ அப்பா பண்ண தப்ப யாக்கோபு பண்ணலப்பா. நீ நினச்ச மனாசே பிறந்த போது உன் தகப்பன் குடும்பம் என்ன ஆகணும்? மறந்துடணும்னு. ஆனால் மனாசே தகப்பன் குடும்பத்தை என்ன பண்ணக்கூடாது? மறக்கக்கூடாதுப்பா. நான் என் தகப்பன் குடும்பத்தை மறந்துட்டு வந்து எங்கே இருந்தேன்? பதான் அராமுக்கு வந்து நான் பட்ட கஷ்டம் இருக்குது பார்த்தியா? அதனால தான் நான் உன் பிள்ளை என்ன பண்ண மாட்டேன், அப்படி ஆசீர்வதிக்க மாட்டேன். என் தகப்பன் எனக்கு செஞ்ச துரோகமும் நானும் உண்மையிலுமே யாக்கோபும் ஏமாற்றி தான் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணார்? வாங்கினார். அம்மா தான் அப்படி சொல்கிறாங்கன்னா, நானும் போய் ஏசா சட்டையை போட்டுட்டு போய் என்ன வாங்கியிருக்கக்கூடாது? ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கக்கூடாது. அப்படி வாங்கின நான் எவ்வளவு அனுபவிச்சேன் தெரியுமா? என் மாமனார் என் லாபம் 10 முறை என் சம்பளத்தை மாற்றணும். எங்கள் அப்பனை ஒரு முறை தான் நான் ஏமாத்தினேன். என் அண்ணனை ஒரு முறை தான் நான் என்ன பண்ணேன்? ஏமாத்தினேன். பயிற்றங்கூழை கொடுத்து சேஷபுத்திர ஆசீர்வாதத்தை வாங்கி அண்ணனை ஒரு முறை ஏமாத்தினேன், அப்பா ஒரு முறை ஏமாத்தினேன். ஆனால் நான் எத்தனை முறை ஏமாந்தேன் தெரியுமா? 10 முறை
ஏன்னா என் மாமா என்ன பண்ணான், சம்பளத்தை மாற்றினான். அதான் போகுது அப்படின்னு விட்டா, நான் ரொம்ப நேசிச்ச என்னுடைய ராகேல் என்னையவே ஏமாற்றி மாமனார் வீட்டில் இருந்து சொரூபத்தை துருடிக்கிட்டு வந்து சாபத்தை வாங்கி பாதியில் என்ன பண்ணான், செத்து போயிட்டான். என் மூத்த மகன் ரூபன் ரொம்ப பிரியமான மகன்னு நினச்சேன். அவன் என் மறுமனையாட்டியின் இடத்துல சேர்ந்து என்னைய நோகப்படுத்தினான். சிமியோனும் லேவியும் கொடுமையின் கருவிகள் என்று சொல்லப்படுகிற யுத்தத்தை எடுத்துட்டு போய் என்ன பண்ணான், சீகேம் அவன் செய்த அந்த தப்புக்காக அந்த ஜனத்தையே என்ன பண்ணான், சீகேம் மூட்டு அந்த ஆண் மக்களை எல்லாம் என்ன பண்ணான், கொன்று குவிச்சான். எனக்கு இருந்த நல்ல வாசனையெல்லாம் அவன் கெடுத்து போட்டான். கடைசியாக யோசேப்பு உயிரோடு நீ இருக்கும் போதே செத்து போயிட்டான்னு செய்தி சொல்லி என் வாழ்க்கையில் பாதி நாள் துக்கத்திலே நான் என்ன பண்ணேன் கழிச்சிட்டேன். நான் ஏமாற்றி வாங்கினதுக்கு 1 2 நான் அனுபவிச்ச துன்பங்கள் 1 2. அல்லேலூயா. நம்ம எங்கேயாவது யாரையாவது ஆசீர்வாதத்தில் ஏமாற்றி இருந்தா அதுக்கு பின்னாடி நாம் அனுபவிக்கிற துன்பங்கள் 1 2 கணக்கே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதனால நீ உன் தகப்பன் குடும்பத்தை மறந்தேன்னு சொன்ன பாரு, மனாசேன் பேர் வச்சேன்னு சொன்ன பாரு, அவன் மறக்கக்கூடாது. யாரை மறக்கக்கூடாது, உன்னையும் மறக்கக்கூடாது, இந்த சந்ததியையும் மறக்கக்கூடாது. அவனும் பெருகணும் இவனும் பெருகணும்னு 2 பேரையும் என்ன பண்ணனா மிங்கிள் பண்ணி மாற்றி கைகளை வைத்து மனாசேயையும் எப்ராயிமையும் யாக்கோபு என்ன பண்ணார், ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. அப்பா ஈசாக்கு பண்ண தப்ப நான் உன் பிள்ளைக்கு என்ன பண்ண மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் ஒரு வீட்டில் அப்படி யாரையாவது உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது வஞ்சகம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காலை வேளையில் தயவாக நீங்கள் என்ன பண்ணுங்க மன்னிப்பு கேட்டுடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, துரோகம் பண்ண கூடாது. மனசார எடுத்து கொடுத்து நான் அவனுக்கு கொடு அப்படின்னு சொன்னால் நீ கொடு. அது எனக்கு வேணும், நீ அவனுக்கு கொடுக்கூடாதுன்னா தயவுசெய்து என்ன பண்ணாத, கொடுக்காத. பிரித்து கொடு, சமாதானமாக கொடு. பிள்ளைகளை பிளஸ் பண்ணு, சரியா பிளஸ் பண்ணு, வித்தியாசம் பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா அந்திய காலம் ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு நல்லா தெரியும் உங்கள் வீட்டில் யார் உழைக்கிறா, உங்கள் வீட்டில் யார் ஏமாத்துறா, உங்கள் வீட்டில் யார் உண்மையாக இருக்கா, உங்கள் வீட்டில் யார் பொய்யா இருக்கா. தப்பை அவனுக்கு சுட்டி காட்டு. ஆனால் பாகம் பிரிக்கும் போது கரெக்டாக என்ன பண்ணு, பிரிச்சிடு. ஆசீர்வதிக்கும் போது கரெக்டாக என்ன பண்ணு, ஆசீர்வதிச்சிடு. அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது பாருங்க, முதல்ல பார்த்தோம் தகப்பன் பெற்றோராக இருந்து நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். நம்ம ஆசீர்வதிக்கிறபடியே நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இந்த ஈசாக்கு எப்படி ஆசீர்வதிச்சாரோ அப்படி கடைசிக்கு ஆசீர்வாதத்துக்கு யாக்கோபு வந்து சேர்ந்துருவார். அது வேற கதை. ஆனாலும் வாழ்க்கையில் அனுபவித்த துன்பங்கள் யாக்கோபு வாழ்க்கையில் அநேகம். அதனால் நம்ம அதை அப்படி செய்யக்கூடாது. 2வதாக மருமகளை ஆசீர்வதித்த மாமி. அதே போல் மகன்களை நீங்கள் ஆசீர்வதிச்சதை முன்னாடி பார்த்தோம். இப்போ பாருங்கள், மருமகன்களை ஆசீர்வதிக்கிற மாமனார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு மாமி மட்டும் தான் கொண்டு வந்தேன், மாமனாரை கொண்டு வரல. இல்லை, அங்கே யாக்கோபு ஆசீர்வதிக்க லாபான் வந்த பொழுது லாபான்கிட்ட சொல்லி அனுப்புவார், வேறு நன்மையானது மட்டும்தான் நீ எங்கே பேசணும், உன் மருமகன் யாக்கோபுக்கிட்ட பேசணும். சண்டை போடுற எந்த விஷயத்தையும் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்புவார். இங்கே பாருங்கள், இந்த மருமகளை ஆசீர்வதித்த இந்த மாமி ரூத் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நகோமி அம்மா என்ன சொல்கிறாங்க பாருங்க. என்ன சொல்கிறாங்க, பின்பு அவர் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. அல்லேலூயா. அல்லேலூயா. மாமியார் மருமக பிரச்சனை தான் நிறைய நடக்குது. மாமனார் மருமக பிரச்சனை ஏதாவது நடந்ததுன்னா இங்கேயும் கொண்டு வந்துடலாம். அல்லேலூயா.
இந்த மாமியார் மருமக பிரச்சனையில் மாமியார் எப்படி அப்படின்னா எப்பொழுதுமே சின்னவங்களை பெரியவங்க தான் என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். பெரியவங்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய சின்னவங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. அப்படி ஆசீர்வதிச்சா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இப்போ பாருங்கள், இந்த நகோமி தன் மருமகளை எப்படி நினைக்கிறாங்கன்னா அவ சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. யாரு? நகோமி. இப்போ வாழ்க்கை இழந்து வந்திருக்கிறா ரூத், வாழ்க்கை இழந்து வந்திருக்கிறாங்க. இப்போ இவ வாழணும். யாரு? ரூத். தன் மகனே இழந்து விட்ட பிற்பாடு கூட தன் மருமகள் வாழ வேண்டும் என்று நினைக்கிற மாமி ரொம்ப விசேஷமானவங்க தானே. மகனே செத்து போயிட்டான். ஆனால் இனி இவ திருமணம் முடிச்சா இன்னொரு நபரைத்தான் என்ன பண்ணணும்? திருமணம் முடிக்கணும். இப்போ இந்த நகோமியோட இருதயம் பாருங்க, இவளோ வேற்று எடுத்து பெண், இவளை தன் மகளாக ஏற்றுக்கொண்டு இவளுடைய புருஷனாகி இன்னொரு மகனை தன் மகனாக ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு இந்த நகோமியுடைய இருதயம் ஒரு ஆசீர்வதிக்கக்கூடிய இருதயமாய் இருந்தது. ஹல்லேலூயா. இப்போ இந்த நகோமி ரூத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளலை, போவாசையும் சேர்த்து என்ன பண்ணுறாங்க? ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்படி நம்ம பார்க்கணும், இப்படி நம்ம ஆசீர்வதிக்கணும், இப்படி அவர்கள் வாழ வேண்டும் என்று நம்ம என்ன பண்ணணும்? நினைக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் இந்த தேவ சமுதாயம், கிறிஸ்தவ சமுதாயம் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். தம்பிள்ளையே வாழக்கூடாதுன்னு நினைக்கிற அம்மாமார்கள் இருக்கிற இந்த உலகத்தில் மருமக வாழணும்னு நினைக்கிற மாமியார் இருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குல்ல. ஆனால் இந்த ரூத் வாழணும்னு நகோமி என்ன நினைக்கிறாங்கன்னா, மருமகளை அவங்க சொல்கிற அந்த வார்த்தை பாருங்க, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனா, நீ வாழும்படி உனக்கு ஒரு புருஷனை நான் ஏற்படுத்தி வைக்க மாட்டேனா அப்படிங்கிறதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தம் பிள்ளைங்க வாழாமல் வந்தாலும் இன்னொரு திருமணத்தை பண்ணி வைங்க, அவங்க இளம் வயதாக இருக்காங்க, தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு நான் ஆலோசனை சொல்லுவேன். நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன். இளம் வயதில் பிள்ளைங்க கணவனை இழந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மறுமணம் செய்து வையுங்கள். அதை வேதம் என்ன செய்கிறது? அங்கீகரிக்கிறது. புரிஞ்சுக்குங்க சத்தியத்தை. இளவயது கணவன் மறிக்க கொடுத்து பிள்ளைகள் இளம் பிள்ளைகளாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்து வைக்கணும்? மறுபடியும் மறுமணம் செய்து வைக்க வேண்டும். வேதம் அதை அங்கீகரிக்கிறது, தப்பு கிடையாது. ஆனால் இன்னும் புருஷன் இருக்கவே புருஷனை சேர்த்துட்டு போகிறது தான் தப்பு. அதுக்கு சிலர் என்கரேஜ் பண்ணுவாங்க பாரு. அந்த மாதிரி ஆளுகளை கர்த்தரே பார்த்துக்குவார். ஆனால் இந்த நகோமி தன் மருமகள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று அவளை என்ன பண்ணுறாங்க? ஆசீர்வதிக்கிறாங்க. அப்படி ஆசீர்வதிச்சதுனால தான் யார் வந்தா? ஓபேத் வந்தாரு. யார் வந்தா? ஓபேத் வந்தாரு. அல்லேலூயா. இந்த ரூத் போவாசுக்கு பிறந்த பையன் தான் யாரு? ஓபேத். இந்த ஓபேத்துடைய மகன் தான் யாரு? ஈசாய். இந்த ஈசாயுடைய மகன் தான் யாரு? தாவீது. இப்போ தெரியுதா தாவீது எங்கேருந்து வந்தாருன்னு? அப்போ ஒரு தாவீது வரணும்னா ஒரு ரூத் ஒரு போவாசோட என்ன பண்ணணும்? இணையணும். அப்படின்னா இந்த காரியத்தை யார் தான் பண்ணணும்? ரூத்துக்கு யாருமே இல்லை. இப்போ அவங்க மாமி நகோமி தான் என்ன பண்ணணும்? பண்ணணும். நீங்கள் செய்கிற இந்த ஆசீர்வாதமான இந்த காரியம் எதிர்காலத்தில் ஒரு நல்ல பேரனை, நல்ல ஒரு பேத்தியை கர்த்தர் என்ன பண்ணுவார்? தேசத்துக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த நகோமி அது அழகாக ரூத்துக்கு என்ன பண்ணாங்க? ஆசீர்வதிச்சு செய்து வைத்தாங்க. மூன்றாவதா பாருங்க, சகோதரியை ஆசீர்வதித்த சகோதரன். நாம் 24:60 வாசித்தோம். ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். அல்லேலூயா,
அல்லேலூயா. இப்போ நம்மெல்லாம் சகோதரர்கள். இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. அப்படி ஆசீர்வதிக்கும் போது பாருங்க, ஒருத்தரை கனம் பண்ணி பேசுகிற அந்த வார்த்தை பாருங்க நமக்கு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? சீனியர் ஜூனியர் அப்படின்னு பேசிக்கிறல்ல, நல்லா இருக்குல்ல. சீனியர் அப்படிங்கும் போது அவங்களுக்கே ஒரு மனசு தோணும், நம்ம சீனியர். ஜூனியர் அப்படிங்கும் போது அவங்க பார் தங்களை ஜூனியர்னு கூப்பிட்டுக்கிறாங்க, ஜூனியர். ஏன் அப்படின்னா அந்த வார்த்தை என்ன பண்ணுகிற வார்த்தை? ஆசீர்வதிக்கிற வார்த்தை. இந்த சகோதரன் ரெபேக்காளுடைய சகோதரன் லாபான் ரெபேக்காளை ஆசீர்வதிக்கிறார். என்னன்னு சொல்லி, கோடா கோடியாய் பெருகுவாயாக. இப்படி ஆசீர்வதிக்கணும். இப்போ சகோதரரை மத்தியில் நாம் இருக்கிறோம். ஒருவரை ஒருவர் என்ன பண்ண வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் என்ன பண்ணிக்க கூடாது? சபித்து கொள்ள கூடாது. வாழ்ந்திருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், விடு விடு அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஹல்லேலூயா. அடுத்து கடைசியாக ஜீசஸ் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? அவரே பலத்த அற்புதத்தை செய்தார். அவர் செய்யாத அற்புதமே கிடையாதுங்கிற அளவுக்கு அவ்வளோ அற்புதத்தை செய்தார். அவர் நம்மளை பார்த்து சொன்னார் என்னன்னு சொல்லி, நான் செய்த கிரியைகளையும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் அப்படின்னு சொன்னார். 14:12 யோவான் 14:12 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அல்லேலூயா. யாரை பார்க்கலும்? யாரை பார்க்கலும்? இயேசு கிறிஸ்துவை பார்க்கலும் நாம் என்ன கிரியை செய்வோமா? பெரிய கிரியைகளை செய்வோம். யாராவது நம்முடைய ஆசீர்வதிப்பாங்களா? நம்முடைய தாய் தகப்பன் மாற விட நம்ம கொஞ்சம் புத்தி சொல்லிட்டா, நீ எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மூத்த சகோதரனுக்கு ஒரு இளைய சகோதரன் சொன்னால், நீ எல்லாம் எனக்கு சொல்ல வந்துட்டியா அப்படிம்பாங்க. ஆனால் இங்கே ஜீசஸ் சொல்கிறாரு, எப்பா நான் செய்கிற கிரியைகளை செய்வேன், இவைகளை பார்க்கலும் பெரிய, என்னை விட நீ பெரிய ஆளாக வருவ, பெரிய கிரியைகளை செய்வ அப்படின்னு மனதார ஜீசஸ் நம்மளை என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார். இதுதான் பெரிய மனசு, இதுதான் பரந்த மனசு, இது நல்ல மனசு. நிறைய பேருக்கு இப்போ என்ன மனசில் ஓடுதுன்னா, நம்மளை நிறைய பேர் சபிச்சிட்டாங்களே, அதெல்லாம் நம்ம ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் வந்து பழிச்சிருச்சோ. வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 26:2 காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது. என்ன தங்காது? காரணம் இல்லாமல் நம்மளை யாராவது சபிச்சிருந்தா அது நம்மளை ஒரு நாளும் டச் பண்ணவே பண்ணாது. அல்லேலூயா. அது காற்றோட போயிடும், நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆனால் கவனிங்க, ஆனால் காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது. ஆனால் நாம் குற்றவாளியாக இருந்தோம் என்றால் யாருமே நம்மளை சபிக்க தேவையில்லை. நமக்கே என்ன வந்துடும்னா, குற்றவாளியாக இருந்தோம் என்றால் சாபம் என்ன பண்ணிடுமா? வந்துடும். யோபு 4:7 பாருங்க, குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கன் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? அப்ப நமக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சறுக்கல் வருதுன்னா என்ன இருக்கிறது உள்ள? குற்றம். சொல்லுங்க, என்ன இருக்கிறது உள்ள? குற்றம் இருக்கிறது உள்ள. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இதுக்கு யாரோ ஒருவர் காரணம் இல்லை. யார் தான் காரணம்? நம்ம மட்டும் தான் காரணம். அதான் வசனம் சொல்லுது, குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? துன்மார்க்கன் அதம் பண்ணப்பட்டது எப்போ? எப்போ உனக்கு அதம் பண்ண அந்த காரியம் எப்போ நடந்துச்சு? யோசிச்சுப்பார். அல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுகிறது, குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? குற்றம் இல்லாமல் நமக்கு எனக்கு என்ன வராது? என்ன வராது? அழிவு வராது. எங்கேயோ என்ன இருக்குது? குற்றம் இருக்கு. இந்த குற்றம் நம்ம மேல் இருக்கிற வரையிலும் நம்மளால ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஒருவரை ஒருவர் நம்ம என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? கர்த்தர் நல்லவர். தகப்பனாய் பெற்றோராய் இருந்து நம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். அது மாத்திரம் இல்லை, மாமியாராக இருந்து மருமகளை ஆசீர்வதிக்கணும். சகோதரனாக இருந்து
ஆசீர்வதிக்கணும். அதே போல் எஜமானா இருந்து கூட வேலைக்காரனை என்ன பண்ணும்? ஆசீர்வதிக்கணும். போவாஸ் வயல்வெளிக்கு போனோன்னே அங்கே அந்த போவாசுடைய அந்த தோட்டத்தில் வேலை செய்தவர்களை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரேன்னு சொல்கிறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகன்னு. அவங்களும் திரும்ப அந்த வேலைக்காரவங்க என்ன பண்ணுறாங்க? கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிப்பார். அந்த வசனத்தை மட்டும் நான் வாசிச்சுட்டு முடிச்சிடலாம் பாருங்கள். 4வது வசனம். அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, வேலைக்காரர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராகன்னு ஆசீர்வதிக்கிறார் வேலைக்காரங்களை. அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். இப்படி எஜமானும் வேலைக்காரனும் ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாங்க? ஆசீர்வதிச்சுக்கிறாங்க. இப்படி நம்ம என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். கண்களை மூடுவோமா? கர்த்தர் நல்லவர். அப்பா, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆசீர்வதிக்க பிறந்தவர்கள் என்று அறிந்து நாங்கள் ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றைய பெற்றோராக நாங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேணும் ஆண்டவரே. எஜமானாக நாங்கள் வேலைக்காரர்களை ஆசீர்வதிக்க வேணும் ஆண்டவரே. மாமனாராக மாமியாராக எங்கள் மருமக்கள்மார்களை நாங்கள் ஆசீர்வதிக்க வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம், இயேசுவாகிய நீங்கள் எங்களை அப்பா பெரிய காரியம் செய்யும்படி ஆசீர்வதித்தது போல எங்களுக்கு இளம் தலைமுறையில் வருகிறதாங்க எங்கள் இளம் ஊழியர்களை நாங்கள் அப்படி மனதார ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவர். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை எல்லாம் எங்களுக்கு தந்து நாங்கள் ஆசீர்வாதமாய் தேசத்தில் காணப்பட கர்த்தர் நீங்கள் உதவி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றிலிருந்து இந்த பழக்கம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவர். நாங்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்துகிறதில்ல, ஆசீர்வதிக்கிறதில்ல, அன்றை கனம் பண்ணுகிறதில்ல, முந்திக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா. அப்பா, இந்த நாள் வந்த தம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஒரு பெரிய மன மகிழ்ச்சி ஆண்டவரை உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஒருவரை ஒருவர் நாங்கள் மன்னித்து கனம் பண்ணி ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே ஒருவரை ஒருவர் நாங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு காத்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கும் எங்கள் பிள்ளைகள் என்ன எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்களோ அதையெல்லாம் என் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் நீங்கள் தந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்படியே மன விருப்பத்தின்படி தந்தருளுகிற ஆண்டவர். சங்கீதம் 20:4 கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பீராக. பலவீனங்களை எல்லாம் நீங்கள் மாற்றுங்கப்பா. கடன் பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா. பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிங்கப்பா. தொழில் ஆசீர்வதிங்கப்பா. வியாபாரத்தை ஆசீர்வதிங்கப்பா. விவசாயத்தை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் வளர்க்கிற மிருக ஜீவன்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுடைய கற்பக்கணியை ஆசீர்வதிங்கப்பா. பிரசவத்தை ஆசீர்வதிங்கப்பா. திருமணத்தை ஆசீர்வதிங்கப்பா. வேலை வாய்ப்பை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை வாழாக்காமல் நீங்கள் தலையாக்குங்கப்பா. கீழாக்காமல் நீங்கள் மேலாக்குங்கப்பா. இதுவரை கண்ட எல்லா எகிப்தின் கிரியைகளும் அழியட்ட ஆண்டவரை. இனி கர்த்தாவை கானானின் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வரட்ட ஆண்டவரை. அன்று பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானின் ஆசீர்வாதத்தை எங்கள் பிள்ளைகள் பூமியிலே சுதந்திரிக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவர். நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் எல்லாரையும் நாங்கள் தாழ்த்துகிறோம். என் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் சகோதரத்துவம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்கள் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.